பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வைத்தபோதே உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக கூறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் ஐக்கியமாகும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 16ஆம் தேதி தாம் டெல்லி சென்று வந்தது குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று கரூர் திமுக முப்பெரும் விழாவில் பேசும்போது முகத்தை மூடிக்கொண்டு தாம் டெல்லி சென்றதாக கூறினார். இது முதலமைச்சருக்கு அழகல்ல என்றார். சில ஊடகங்களும் தவறாக செய்தி வெளியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் செய்தி வந்தது. வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது. உள்துறை அமைச்சரை சந்திக்க போவதாக தாம் வெளிப்படையாக தெரிவித்துவிட்டு அரசு காரில்தான் சென்றதாகவும் திரும்பி வரும்போது கார் இல்லாததால் வேறு காரில் வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என ஏற்கனவே அமித்ஷா கூறியதையும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்திருக்குது, என்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவரை அழைச்சி பேசுகிறாரு, அவரை அழைச்சி பேசுகிறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடு. நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. அதிமுகவுக்கு நான் இருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சிருக்கார். அவர் சொல்லுவதுதான் இறுதி, நான் சொல்லுவதுதான் இறுதி. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலேயே சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றணும். அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்போ அந்த சிறப்பு தீர்மானத்தில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. அதில் அந்த தீர்மானத்தில் சொல்லுவது, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டது. இதையும் மீறி, கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் சில வேறு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை தெரிவித்தார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் கோரிக்கை வைத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.